ஷேய் எப்பா பிரம்மா பேசுகிறப்பா. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், பிஓ, தாசில்தார், வருவாய்த்துறை, இட அளப்புத்துறை, செடி செத்த விளக்கமாறு, அடுத்து அவன் போட்ட கக்கூசி, இவ்வளோ பேர் வச்சுருக்கான் பார்த்தியா? என்னென்ன பேர் வச்சுருக்கான் பாரு. கண்டார ஒளிமை அரசியல்வாதி மாநிலவாரி பூரா அமைச்சராக உட்கார்ந்தவன் பூரா என்னென்ன பேர் வச்சுருக்கான் பார்த்தியா? இடஅளப்புத்துறை, தாசில்தார், விஓ, பத்திரப்பதிவுக்கு என்ன ஒரு இடத்துக்கு சம்மந்த கையெழுத்து வாங்குறதுக்கு எப்படி நியமித்து ஒரு பேப்பரை அடிச்சு விட்டு எப்படி விளையாடுதான். கண்டார ஒளிமனை எலுமிச்சம்பழம் கனியால் எரிஞ்சிட்டார். விஓ தாசில்தார் அவன் ஆஃபீஸுக்கு ஓட்டு உட்காந்துருப்பான். 4 கால் வச்சுருப்பான், 2 கால் கிடையாது. ஏன்னா ஆணு பெண்ணு தான் பூரா நியமித்து உட்கார்ந்து பூரா கூவ மாதிரி கிடக்காப்பா. தாசில்தார், விஓ, கலெக்டர் அங்கங்கே பார்த்தா எல்லாம் ஆணும் பெண்ணுமா உட்காந்து காலை ஆட்டுதை பார்க்கணும். அந்த காலை 2ஐயும் பிச்சு உதற விடணும் அப்படின்ட்டார். படிப்பு பார்த்தியாப்பா, பூமி அழிக்கிறதுக்கு படிப்புன்னு 8 நாட்டு சனி சரி ஆட்டி விட்டுரு. புரியுதா? இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கு முடியலாம், பெரிய சிக்கல். இதை தான் கடைசி கணக்கில் இதை போட்டு முடிக்காரு. எலுமிச்சம்பழம் கனி வீசிட்டார். இப்போ நம்ம கைலாசத்தில் ஏற்றிருக்கோம். இவன் என்னமோ ரோடு வருது, என்னமோ அந்த பேப்பரை கொடுத்து அப்படின்னு இவன் ஆடிட்டாலே தான். அவர் எதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஏற்றிருக்காருன்னு அதில் 1-2 உள்ளவனுக்கு தான் விவரம் தெரியும். இவர் எல்லாம் நீதிமன்றத்துக்கு ஏற்றி கொடுத்துட்டாரு. தப்பு செஞ்ச கணக்கு. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி நீதிங்கிற என்னன்னு கேட்காரு, நியாயத்து என்னன்னு கேட்பாரு. ஐயா பெரிய ஆள் அப்படிமா ஏன் சொல்லுதான். ஏற்கனவே சொல்லிட்டு புலம்பிட்டாலே தான். ஐயோ உள்ளே போய் மாட்டிட்டோமே, மாட்டி கிடக்க. அதுக்கு கவர்மெண்ட் லாயரை போய் உருவுதான். சிலிவுத்தூரில் தூக்கி உருவுடா அப்படின்ட்டு இருக்காரு. உனக்கு இராணுவ முப்பட வானரப்பட தான் உனக்கு விசாரணை வரும். புரியுதா? சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயரு இப்போ இவன் ஆட்சி கீழே இறங்க தண்டி வரைக்கும் ஆடுவான். ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டே இருப்பான். புரியுதா? அதுக்கு இடத்து சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா அடிக்க பூரா கவர்மெண்ட் லாயர் டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் உள்ளே மாட்டுவான். எல்லாம் மாட்டுவான். அடி கொடுக்கறது வானரப்பட இராணுவம் தான் கொடுப்பான். என்னமோ எங்கள் கையில் இருக்க அரசு அப்படின்னு நீ நினைக்காடா. இப்போ ராஜராஜ சோழன் அவன் கணக்கு முடித்தோடனே தீயா அடிப்பார், உறங்க மாட்டார். தப்பு செய்கிற நீதிமன்றத்தில் அப்படியே குடல் வாய் வழியே வந்துடும். கீழே வழியை கழிக்க வாய் வழியை தள்ளி விடுவார். மிதிச்சாரோ வாய் வழியே வந்துடும். ஒழுங்காக போ, எல்லாம் கணக்கை ஒப்படங்காரு. கணக்கை ஒப்பட இவ்வளோ நாள் அதான் சொல்லுதாருப்பா. லிங்கத்திலேருந்து உட்காந்து சொல்லுதாரு. நம்ம கணக்கு ஏற்றி தான் இவனுங்க வச்சு அவங்க கவர்மெண்ட்டு நான் என்னை வச்சு தான் ஆட்டி நாசம் பண்ணி வச்சுட்டான். நானே உட்காந்துருக்கேன். எனக்காட இவ்வளோ 4 குடுப்பு கொடுத்தா போதும். இந்த குறுப்புகளை பூரா உட்கார வச்சுக்கிட்டு சும்மா சாணி வெளியே வர்றதுக்கு அடிச்சுட்டா கக்கிடுவான். அப்போ நீதிக்கு கணக்கு சொல்லுதார். நியாயத்துக்கு என்ன தெரியுமா? கூட்டு வந்து சும்மா துவைச்சி எடுக்கணும். நீதிமன்றத்தை வச்சு துவைக்கணுங்கார். அவன் வச்ச நீதிமன்றம் டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி. அங்கே வச்சு இந்த பத்திரம் போட்டவன், எழுதினவன், பிரித்து அடித்தவன், ஈஸ்வர மகனை, எங்கள் அண்ணன் மகனை ஏமாற்றி எழுதினவன், இவனுங்களெல்லாம் குடும்பமே தூக்கி உள்ளே வச்சாச்சா. பத்திரம் போட்டவனை பூரா குடும்பமே தூக்கி வைக்கணும். அப்போ அடிக்க கக்குவான். ஒருத்தன் பத்திரப்பதியில் 20 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்து இந்த அந்த பேப்பருக்கு எடுக்காரு. இப்போ இத்தனை பேர் பத்திரம் போட்டுக்கான்ல, இராணுவ முப்போட வானரப்படை தூக்கி வச்சு தோவன்னு துவைக்கலை. இத்தனை லட்சம் பத்திரப்பதியில் எவ்வளோ பஞ்சிருக்கான். அதுக்கு தான் இப்போ உலக நாடே பிடிக்காரு. தமிழ்நாடு முழுவதும் பிடிச்சி சும்மா துவைச்சி எடுத்து போடாரு. கண்டார வழிமனம் இங்கே மாட்டி கிடக்கா. அதை இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். நாங்கள் ஒரு பட்டியல் போட்டால் போதும், கரெக்டாக நீதிமன்றத்தில் எடுத்தாகணும். அவர் சட்டப்படியாக போகிறாரு. நீதிமான் கடவுள் நீதியாக போகிறாரு. தவறு செய்யாமல் உள்ள கணக்கு ஏற்றி வராரு. கண்டார வழிமன் ஒழுங்காக போ, துவைச்சி தொங்க விட்டுருவார். இல்லை இவ்வளோ நாளாக நடக்காது. சரணடைஞ்சு சரி கடவுள்கிட்ட போய் நம்ம மோதக்கூடாது. நம்ம பார்ப்போம். அந்த இடமா நம்மளாம் பார்ப்போங்க. பாடுறா கண்டாரோன்னு கரு அறுத்து போடுவார். தஞ்சாவூருக்கு வந்தவனை பூரா, அமைச்சராக வந்தவனை பூரா கரு அறுத்து ஷூட்டிங் ஆடுறது எல்லாமே செத்து போனான். இப்போ இவன் வந்து எதில் செதற விடுதா போகிறாரோ பிரதமர் போட்டாருப்பா, கணக்கு போட்டார். ஆனால் இவன் செதற விடுவார். இவன் உடம்பு உலக நாடே செதறணும். அவன் அசிங்கம் பண்ண ஐயோ அச்சு செதறனா அது வேறு முளைச்சி வந்துடுவான். அப்படியே எரிப்பில் இறக்கிடணும். ஒரு தரையில் கூட படக்கூடாது. அப்படியே மேலே எதையாச்சும் அந்த கக்கூஸ் வச்சுருக்கான் பார்த்தியா, அந்த கக்கூசில் அப்படியே எரித்து அந்த கக்கூசிலே எரிஞ்சிடணும். நாங்கள் அப்படி தான் கணக்கு சொல்லுறதை வச்சுட்டு போகிறோமா. இவ்வளோ நாள் நாங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளோ இந்த பிரதமர் மோடி மொட்டா பேல கண்டார வழிமன தொலைஞ்சடா